லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலன் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கும். நான் வணக்கண்ணா. வணக்கம் சின்னா. இந்த விளம்பரங்களுக்கெல்லாம் இன்னைக்கு 6 மணிக்குள்ளே ஒரு முட்டு போட்டுருவாங்க போல இருக்குது. அந்த விளம்பரங்கள் நிறைய இரிட்டேட்டிங்காக ஆகிட்டு இருந்த தேர்தல் காலத்தில் விளம்பரத்துக்கு நிறைய பேர் நான் இதுக்கு ஒரு பதிவு போடுங்கண்ணா, ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விளம்பரங்கள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஐயோ, பயங்கர கடுப்பாக தான் இருந்துச்சு. சில விளம்பரங்கள் ரசிக்கும்படியாக இருந்தது. ஆனால் ரசிக்கிற விளம்பரங்கள் கூட ஒரு டைம் 2 டைம் தான் கேட்க முடியும். இது அதில் இந்த சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சி சுற்றி ஸ்டாலின் தான் தொடரட்டும், இந்த விளம்பரம் கேட்டு எனக்கு என்னமோ இது ஒரு நல்ல. ஆமாம், இவங்க இப்படி தொடரட்டும் சொல்கிறாங்கல்ல, கடைசியில் மக்கள் தொலையட்டுங்கிற நிலைக்கு கொண்டு வந்து இந்த தேர்தலில் முடிவு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது உங்களுடைய அறிகுறியாக தான் எனக்கு தெரியுது. எதுவுமே எல்லை மீறும் போது எரிச்சல், எதை திருப்பினாலும் அவசரத்துக்கு ஸ்டாலின் தான் தொடரட்டும்னு அதை பார்ப்போம். பிற 23 தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால் இவ்வளோ விளம்பரங்களை போட்டுட்டார். இந்த இதில் அதிமுகவுடைய விளம்பர அணி கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. ஆனால் அது நீட்டாக பண்ணுறாங்க. அது ஒரு நேர்த்தி இருக்குது. அப்புறம் திமுகவில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த விளம்பர தன்மைகள் இருக்குல்ல, திமுகவில் இப்போ தனி மனித தாக்குதலை இழிவுபடுத்துகிற உருவ கேலிகள் பண்ணுற வேலையில் செஞ்சுருக்காங்க இந்த விளம்பரங்களை. பழனிசாமியை அவருடைய உருவத்தை வச்சு, அவருடைய தனிப்பட்ட இதை வச்சு விளம்பரங்களை காட்டுறாங்க. அவர் கும்பிடுறது, சிரிக்கிறது, அப்படி வைக்கிறதுன்ட்டு. ஆனால் அதிமுகவில் இல்லை. அவங்க நாங்கள் அம்மா உணவகம் அது இதுன்னா அவங்களுடைய இதுகளில் அவங்களுடைய பேட்டர்ன் இருக்குது, அதை மட்டும்தான் பண்ணுறாங்க. திமுகவுடைய வார்ப்பு அவங்களுடைய பேட்டர்ன் அது அப்படி தான். அது அப்படி இன்றைக்கி 6 மணியோடு அந்த விளம்பரம் சொல்லி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக ஏதாவது வீடியோ நான் கூட பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரி, இப்போ இந்த 2026 தேர்தலுக்கு நிறைய கட்சிகள் போட்டிடுறாங்க, சிஎம் வேட்பாளராக போட்டிடுறாங்க. அதில் குறிப்பிடும் அளவில் அடுத்து வளரக்கூடிய இளைஞர்களுக்கு இவர் தான் சரியான தலைவராக இருப்பார் அப்படின்னு பரவலாக சீமான் அவர்களை தேர்ந்தெடுக்கிறதான நோக்கம் என்ன? எதற்காக இன்றைய இளைஞர்கள் சீமானை தேர்வு செய்யறதுன்னு காரணம்? இல்லை, நம்ம சீமானை தேர்வு செய்யணும் அப்படின்னா நிற்கிற ஆள்களை வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம். இப்போ இருக்கிறவங்களில் யார் நல்லவங்க அப்படின்னு பார்க்குறது ஒரு ரகம். அதன் பிறகு இன்னொன்று, நம்ம தமிழினத்துக்கு எது தேவை அப்படின்னு ஒன்று ரகம் இருக்குது. நம்ம எங்கே போனாலும் சுற்றி நம்ம ஒரு இடத்துக்கு நிற்க வேண்டிய அவசியம் வருது. நம்ம விரும்பலைன்னா கூட அந்த இடத்துக்கு தான் வருது. அது 2009 தமிழின படுகொலை, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலையின் போது மட்டும் இந்த தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த அன்றைக்கு திமுக உண்மையிலே சரி, இந்த மக்கள் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு பேரழிவு நடக்கும்போது நம்ம அந்த மக்களோட துணை அணுக்கணும்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாரு அப்படின்னா கருணாநிதி. வரலாறு கருணாநிதிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தது. அந்த வாய்ப்பை கருணாநிதி தன்னுடைய குடும்ப நலனுக்காக, சுயநலனுக்காக பலி கொடுத்ததனுடைய விளைவு இன்றைக்கி அவர்கள் உருவாக்கி கொளுத்து செழித்து வாழ்ந்து கொளுத்து போயிருக்காங்கல்ல, எந்த ஒரு அடையாளத்தை வச்சு, திராவிட அடையாளம், அந்த அடையாளத்தையே சிதைத்து சோழியம் முடிக்கிறதுக்கான ஒரு நிலை உருவானதுக்கு காரணம் மிக முக்கியமானவர் கருணாநிதி. கருணாநிதி அன்னைக்கு மட்டும் சரியாக அந்த இடத்துல ஒரு முடிவு செஞ்சுருந்தாரா, நிச்சயமாக இந்த இந்த ஆள்கள், திராவிட ஆதரவாளர்கள் 200 வகுப்பிகள்லாம் சொல்லுவாங்க, மாநில முதல்வர் அவர் என்ன செஞ்சிட முடியும், போகிற நிறுத்திட முடியுமா, வச்சுருக்கணும். வாய்ப்பு இருந்தது. சரி, உங்களால் முடியவே இல்லை, நீங்கள் முயற்சி பண்ணீங்க, அப்போ 40 எம்பிக்களை நாங்கள் ராஜினாமா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மொத்த பேரும் வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அந்த ஆட்சி கவுந்துருக்கும். இல்லை, அப்படியே நடக்கலை, கவிழ்ந்தாலுமே போர் நடந்து அங்கே ஒரு பேரழிவு நடந்துச்சுன்னா, நான் ஏதோ ஒன்று செஞ்சேன் ஆனாலும் பேச முடியும், நான் செஞ்சேன் ஆனாலும் கைமீறி போச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் செஞ்சதெல்லாம் என்னது? முழுக்க நாடகம். கடிதம் அனுப்புறது, தந்தி அனுப்புறது, புறா தூது விடுறது, ரோட்டில் குழந்தைங்க தண்ணி கப்பல், பேப்பர் கப்பல் விட்டு அனுப்புகிற மாதிரி விதவிதமாக டிசைன். உச்சகட்ட கொடுமை என்னென்னா, பேரழிவு நடந்துக்கிட்டு நேரத்தில் இவர் மெரினாவில் போய் லஞ்ச் டைம் காலைல தின்னுட்டு போய் மதியம் சாப்பாட்டுக்கு இடையில ஒரு தூக்கத்தை போட்டுட்டு 2 ஏர் கூலரையும் வச்சுக்கிட்டு தூங்கிட்டு எஞ்சிட்டு போர் நின்று போச்சு. 4 நாட்களில் போர் நிறுத்திய தானை தலைவன் வாழ்கன்ட்டு கோஷம் போட்டு 200 வகுப்புகள் கட்டாயம் போர் நிறுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் உச்சக்கட்ட போரே நடந்து அவ்வளோ பேரழிவு நடந்தது. இவ்வளோ ஐக்கியத்தனத்தையும் செஞ்சது திராவிடம். இந்த திராவிடத்தை 2009க்கு பிறகு இந்த அரசியல் களத்தை புரிந்து கொள்றதுக்கு வந்தவர். நான்லாம் திராவிட ஆதரவாளர் இருந்தேன், திராவிடத்தின் பக்கம் நின்றவன். அந்த கூடாரத்தோடு தான் என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கி
அந்த கூடாரத்தை மறுவாசிப்பு செய்ய ஆரம்பித்த பிறகு அதன் பிறகு தான் வந்து நமக்கு வந்து யோசிப்போம்ல ஏன் இது நடக்கு அப்படின்னு. அதன் பிறகு தான் தேடி தேடி வாசிக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் திராவிட கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் எங்கிட்ட சொன்னதெல்லாம் வந்து என்னன்னா, பெங்களூர் குணா வந்து திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஐயோ அந்த ஆள் ஒரு பெரிய மோசமான ஆள், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு உருட்டி இது பண்ணாங்க. அதன் பிறகு தான் வந்து அந்த புத்தகத்தை அவர்கள் அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தோம். தொடர்ந்து அவருடைய மற்ற விஷயங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்க தொடர்ந்து பார்க்க தான் இவனை நம்மகிட்ட பூச்சாண்டி காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. திராவிடத்தின் பேரில் இங்கே தமிழ்நாட்டை தமிழர் அல்லாத ஒரு ஆள்றதற்கான உருவாக்கப்பட்ட கருத்துருவாக்கம் தான் இந்த திராவிட அரசியல். அதை வந்து நம்ம இந்த ஒரு இனப்படுகொலைக்கு பிறகு தான் புரிகிறோம். அதனுடைய விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமார் கூட தன்னுடைய கடிதத்தில் அதை எழுதியிருப்பான். நீங்கள் வந்து இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இனத்தோடு இருங்க, பிறமொழியினருக்கு ஒரு வார்த்தை இதில் போயிருப்பான். அப்படி இல்லாத பட்சத்தில் நாளைக்கு இங்கே வந்து தமிழினத்துக்குன்னு ஒரு அமைப்பு உருவாகிறதுக்கான ஒரு இது இருக்குது அப்படின்ட்டு. கடைசியில் அதுதான் நடந்தது. இன்றைக்கி 2009க்கு அப்புறம் தமிழர்கள் தங்களை மறுபரிசீலனை செய்கிறாங்க, நம்ம தமிழர்கள் இல்லை அப்படின்னு. எனக்கெல்லாம் வந்து நம்ம திராவிடம் நம்பிக்கிட்டு இருந்த எனக்கெல்லாம் வந்து அதன் பிறகு தான் நாம் தமிழர்கள்ட்ட பிரச்சனை இருக்கானா இருக்குது, எங்களுக்குள்ளே சண்டை இருக்குது, இங்கே பிரச்சனை இருக்குது, அதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஆனால் அசலூர்காரன் எங்களை ஆள்றதுக்கு அனுமதிக்க முடியாதுங்கிற எண்ணம் அதன் பிறகு தான் வருது. அதிலிருந்து தான் என்னை மாதிரி நிறைய பேர் வந்து திராவிடத்தை இது பண்ணிட்டு தூக்கி கொண்டு சீமானே அதிலிருந்து தானே வராரு. சீமானே பெரியார் மேடைகளில் பேசி தானே வர்றாரு. அவரே வந்து நம்மளாவது வெளியிலேருந்து இதாக இருக்குது, அவர் மேடைகளில் பேசி ஒரு அடையாளமாக இருந்த நபர். இப்படி அந்த அடையாளத்தை தூக்கி சுமந்த நபரே வந்து அந்த அடையாளத்தை தூக்கி போட்டு எங்களுக்கு பெரியாரே மண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு வர்ற நிலை இருக்குல்ல, அந்த பாதை கடினமானது, அந்த டிராவல் இருக்குல்ல. அப்போது ஆய்வு பண்ண ஆரம்பிக்கும் போது அப்பவும் கூட கடைசி வரைக்கும் பெரியார் வந்து தம் கட்டி எழுதிட்டு வராப்புல சீமான் அவர்கள். சரி இல்லை என்ன இருந்தாலும் பெரியார் அந்த மனசு நம்ம ஒரு நம்பியிருப்போம்ல, அந்த இதை விட்டுற முடியாது அப்படிங்கிற நிலையில இருந்தால் அவர் வந்து கடைசி வரைக்கும் எழுதிட்டு வர்றாரு. இப்போ கடைசியாக தான் வந்து பெரியாரே மண்ணுங்கிற நிலைக்கு தள்ளுறாங்க அவங்க. நம்ம பெரியாரும் செஞ்சார், அவரும் ஒன் ஆஃப் த கேரக்டர் அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இவர்கள் நோக்கம் என்னென்னா, தமிழ்நாட்டில் தமிழர்களுக்குன்னு எந்த அடையாளமும் கிடையாது. உங்களுக்கு ராஜராஜ சோழன் கிடையாது, திருவள்ளுவர் கிடையாது, ஒரு அவையார் கிடையாது, ஒருத்தர் உங்களுக்கு அடையாளம் கிடையாது. உங்களுக்கு எல்லாமே வந்து சட்டி போட்டு விட்டது, கோமனை கட்டி விட்டது எல்லாமே எங்கள் ராமசாமியார் தான் அப்படிங்கிற பிம்பத்தை அவர்கள் நம் மீது திணிக்கும் போது தான் நமக்கு கோலவெறி வருது. அப்போ போட்டு துவம்சம் பண்ணுங்கிற நிலை வரும்போது இது பெரியார் மண் இல்லை, பெரியார் எங்களுக்கு மண்ணு தாங்கிற ஸ்டாண்டை சீமான் எடுக்க வேண்டும். அந்த நிலை எடுக்கிற துர்பாக்கியம் சீமானுக்கு வந்தது. அதுக்கு தள்ளினாங்க. அதை அவர் விரும்பி எடுத்துருக்க மாட்டார். அந்த நிலைக்கு வர்றாது அப்படிங்கிற நிலை வருது இல்லை, அதுதான் தமிழினம் இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிற இடம். இது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். இந்த தேர்தல் 26 தேர்தல் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன்னா 2021 அந்த தேர்தலில் நம்ம வந்து அதிமுக பழனிசாமி அரசு நடந்தது. அதை மறைமுகமாக வந்து பாஜகவின் பிடியில் இருந்தது. அப்போ பழனிசாமி ஒரு கரிஸ்மா லீடராக இல்லை, அதாவது அவருக்குன்னு ஒரு ஐக்கானில் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சுருந்தாங்க அப்படிங்கிற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி மாறுதுன்னு வைங்களேன். அப்போது அந்த சமயத்தில் நம்ம பழனிசாமி தோக்கடிக்கணும், அப்போ பரவாயில்ல திமுக அப்படிங்கிற நிலை எடுத்துருப்பாங்க பலருமே. ஆனால் வந்த திமுக வந்து மிகப்பெரிய தமிழின அடையாள சிதைப்புகளையும் பல வகையிலையும் வந்து சிதைப்பு வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு இடங்கள்லையும். ஏன்னா அவர்களால் மீண்டும் அதிகாரத்துக்கு வர முடியுமாங்கிற சந்தேகம் இருக்குது. அப்போ இந்த கிடைத்த வாய்ப்பை எல்லா இடத்துலையும் சுரண்டுறது அப்படிங்கிறாங்க. மலைகளெல்லாம் துவம்சம் பண்ணுறாங்க, இயற்கை வளங்கள் சூறையாடுறாங்க. ஆனால் அதையெல்லாம் செஞ்சால் அதிமுக ஆட்சியில் செஞ்சால் இதெல்லாம் வெளியே தெரியுது. இவர்கள் ஆட்சியில் அதெல்லாம் வெளியே தெரிகிறது இல்லை. அதுக்கு வந்து நியாயமாக ஏதாவது ஒரு தர்க்க ரீதியாக ஏதாவது ஒரு நியாயத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய வாயை அடைக்கக்கூடிய தந்திரம் மிக்கவர்கள் வரும். இப்போ இந்த மாதிரியான சூழலில் மண் சார்ந்தும் மொழி சார்ந்தும் இனம் சார்ந்தும் வந்து இயங்கக்கூடிய இந்த முதல்வர்கள் பட்டியலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சீமானை நமக்கு பிடிக்கலையோ, ஆனால் இந்த தரவுகளின் அடிப்படையில் வச்சிங்கன்னா இந்த 4 பேர் வச்சிங்கன்னா 4 பேர் தான் முக்கியமாக இருக்காங்க. இந்த 4 பேரில் வச்சிங்கன்னா நீங்கள் இயல்பாக வந்து சீமானை தான் தேர்வு பண்ண வேண்டிய இது அரசியல் ரீதியாக பார்த்தா நான் சொல்கிறேன். நீங்கள் தனி மனித துதிப்படி பார்த்தா விஜயுடைய ரசிகர்கள் அவர்களை தேர்வு பண்ணுவார்கள், ஸ்டாலின் ரசிகர்கள் ஸ்டாலினை தேர்வு பண்ணுவார்கள், பழனிசாமி அதிமுக தேர்வு பண்ணுவார்கள். ஆனால் இவர்கள்ட்ட ஒப்பிடும்போது தமிழினத்துக்கு யார் தேவை, தமிழினம் அடுத்த கட்டத்துக்கு போகிறது, சீமான் பல திட்டங்களை சொல்கிறார், அது நடைமுறை சாத்தியமா இல்லையா, அதெல்லாம் வந்து அடுத்த கட்டமானது. முதல்ல ஒருத்தங்களுக்கு 15 ஆண்டுகளாக வந்து நிற்கிறாங்க. இன்றைக்கும் வந்து போராட்டம்னா செவிலியர் போராட்டமா, பேருந்து ஓட்டுநர்கள் போராட்டமா, இல்லை எந்த உழைக்கும் மக்களுடைய போராட்டமா, தூய்மை பணியாளர் போராட்டமா, எதாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு சீமான் வந்தால்தான் அது வந்து
கவனம் பெறுது, அந்த போராட்டமும் வந்து வெற்றி அடைகிறதுக்கான இதாகுது. இன்னும் கடலில் பேனா நட்டுருப்பாங்க. சீமான் நீ நட்டனா உடைப்பன்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் நின்று சொல்கிறதுக்கான தைரியம் இருக்குது. சுற்றியெல்லாம் திமுககாரங்க, சுற்றியெல்லாம் திமுக கூட்டம் தான். ஆமாம் நீ நடு நான் உடைப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான திராணி சீமானிடம் இருக்குது. சீமான் நமக்கு ஏன் அவசியம் என்றால், இது மாதிரியான ஒரு விஷயத்தை தமிழினத்துக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை பேசுவதற்காகவது நமக்கு ஒரு கேரக்டர் வேணும், ஒரு நபர் வேணும். அது சீமானாக இருப்பது சீமான் மட்டும்தான். ஏன்னா சீமான் வந்து திராவிட ப்ராடக்ட். திராவிடர்களால் திராவிடர்களால் உருவாக்கி அங்கிருந்து அனுப்பப்பட்டவர் அப்படிங்கிறதுனால திராவிடர்களுடைய தந்திரம் என்ன, திராவிடர்கள் என்ன நேரம் எப்படி செய்வாங்க, இன்னொன்று திராவிடர்களை எதிர்க்கணும்னா உங்களுக்குள்ள அந்த தன்மை இருக்கணும். நீங்கள் இப்போ கருணாநிதியை எதிர்க்கணும்னா நீங்கள் வந்து வாவு சிதம்பரம் பிள்ளையா இருக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் கருணாநிதியாக இருந்தால் மட்டும்தான் கருணாநிதியை சமாளிக்க முடியும், இல்லைன்னா வந்து சமாளிக்க முடியாது. ரொம்ப நல்லவனாக இருந்ததெல்லாம் வந்து கருணாநிதிகளை எதிர்க்க முடியாது. அப்போ கருணாநிதியை எதிர்க்கணும் அரசியல் சாதனங்க. அதனால தான் போகிறது, அங்கே போகிறது, பார்ப்பன கடப்பாறையா இதெல்லாம் எதுக்குன்னா இவர்களை சுத்த விடுறது தான். ரொம்ப அழகாக வந்து இங்கே இருக்கிற பிறமொழியினர் என்ன நிலை எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னேன். இப்போ இன்னைக்கு பிறமொழியினர் வந்து தமிழர்களை எப்படி பார்க்கணும், தமிழ் தலைவர் எப்படி தேர்வு செய்யணுன்ற நோக்கத்தில் அவங்க சரியா இருக்காங்க. ஆமாம், ஆனால் இங்கே இருக்கிற தமிழர்கள் தான் குழப்பத்தில் இருக்காங்க. தமிழர்கள் தான் வந்து திராவிடத்தை வாழ வைக்கிறாங்க. இப்போ தமிழர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா திராவிடத்தின் பேரில் இருப்பது யார்? பிறமொழியினர் தான். ஆமாம், பிறமொழியினர் எவ்வளோ இருப்பாங்க? நம்ம 100% தமிழர்கள் இருக்காங்கன்னா பிறமொழியினர் வந்து அதில் கழிச்சிங்கன்னா தமிழர்கள் ஒரு 70%, பிறமொழியினர் ஒரு 30ன்னு வச்சுக்காங்களேன். இந்த 30 பேர்களால் வந்து தமிழ்நாட்டை ஆள முடியுமா? 30% மட்டும்தான் ஓட்டு போட்டு இவர்கள் ஆள முடியாது. அப்போ இந்த மீதி இருக்க 70% பேரும் இந்த திராவிடர்கள் அவங்க வந்து தங்களை வந்து பிறமொழியினர் தான் நாங்கள் ஆள்றோம் அப்படிங்கிறத அந்த இடத்துலையுமே காட்டிக்கிறது கிடையாது. ஆனால் தங்களுடைய சாதி சங்கங்கள், மொழி சார்ந்த கூட்டங்கள் அதில் எல்லாத்தையுமே நெட்வொர்க்காக இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா பொதுமுகமொழியாக திராவிடத்தை அணிஞ்சிக்கிறாங்க. இது வந்து இதனால் என்னென்னா தமிழர்களும் அந்த பொதுமுகமொழிகளை தங்களை இணைச்சிக்கிட்டு அவர்களும் அவர்களை நம்பி ஓட்டு போடுறாங்க. இப்போ தேவை என்னென்னா பிறமொழியினர் எல்லாம் மெஜாரிட்டியாக அவர்கள் கூட நிற்கிறாங்க. ஆனால் தமிழர்கள் புரிதலற்ற அவர்கள் கூட நிற்கிறாங்க. இந்த புரிதலற்ற தமிழர்கள் வந்து தங்களை ஆளக்கூடிய இடம் நம்ம இனத்துக்கு, நம்ம குடும்பத்துக்கு நம்ம அப்பந்தான் தலைவனாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு நம்ம குடும்பத் தலைவன் ரேஷன் கார்டில் நம்ம தந்தை தான் இதாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறது அதுவும் அவமானத்துக்குரியது. அப்படி இருக்கவும் கூடாது. ஒரு இனத்தை வழிநடத்தக்கூடியவர்கள் அந்த இனத்திலிருந்து வருபவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதிலும் அந்த இனத்திலிருந்து வருவது மட்டுமே சரியாக முடியாது, அதிலும் நேர்மையானவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டியது அவசியமானது. ஆகவே இந்த புரிதல் தமிழினத்துக்கு தேவை என்பதால் இது காலத்தின் கட்டாயம். 2026 தேர்தல் வந்து ஒரு 4 முனை இது இருக்குது. நேரடியாக இன்னார் தான் வெற்றி பெறுவார்னு அடித்து சொல்ல முடியாத ஒரு தேர்தல் களம். இந்த களத்தில் யாருனாலும் எந்த நேரம்னாலும் உங்களால் எதிர்பாராத ஒரு முடிவு இந்த தேர்தலில் வரப்போகுது. அதை வந்து உணர முடியுது நம்மளால். அதனால் வந்து இல்லைன்னா வந்து நம்ம ஒரு கணிப்பு வச்சிடலாம், இந்த தேர்தலில் காங்கிரஸ் விசிகா அணி உடையும் நான் நினச்சேன். நான் அதை எப்படியும் உடைஞ்சிரும்ட்டு அதுக்கான அதை நோக்கி தான் போச்சு. கடைசியில் வந்து ஸ்டாலின் அப்படின்னு முடிச்சுட்டாப்ல. அது ஸ்டாலின் அப்படின்னாரு எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதான் இப்போ மக்கள் அதை சொல்லுவாங்கல்ல, ஸ்டாலின் தொடரட்டுமா ஸ்டாலின் தொலையட்டுமா அப்படிங்கிறத மக்கள் 23ஆம் தேதி முடிவு பண்ணி சொல்லிடுவாங்க. ஆனால் தமிழர்கள் வந்து இன்னொரு கோணம் வைக்கிறாங்க. அதாவது இவர்கள் நாம் தமிழருக்கு வாக்களிப்பது அவர்கள் வெற்றியாக பெற போகிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து இந்த பொதுவான ஆள்கள் இருப்பாங்கள்ல, அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒருத்தர் முதல்ல நீ நல்லதை நடக்கணும்னு நினச்சாதான் நீ நல்லதை நோக்கி நீ பயணம் செய்வேன். உனக்கு நல்லது நடக்கணும். மாதிரி அவன் வில்லனே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கானா, என்னை தான் ஹீரோ ஜெயிக்கிறது? ஹீரோ பக்கத்தில் நம்ம நின்னா தானே வந்து ஹீரோவுக்கு வெற்றி சாத்தியமாகும். அவன் நல்லவன் தான் சார், ஆனால் தோத்துட்டே போகிறான்னா நல்லவன் கூட நீ நில்லு, உனக்கு பொதுவாக இது மக்கள்கிட்ட ஒரு மனநிலை இருக்குது. யாரையாவது ஒருத்தர் வந்து இவங்க சரியான ஆள் அப்படின்னு தேர்வு செஞ்சு அவங்களை வெற்றி பெற செய்யணுன்ற நோக்கத்தை விட இவன் தான் ஜெயிச்சிருவான், இவனுக்கே போட்டுருவான் அப்படின்ற மனநிலை தான் அதிகமாக இருக்குது. அந்த மனநிலை தான் மாற வேண்டியது. அதுதான் மிக முக்கியமாக மாற வேண்டியது. நம்ம இன்னொன்று என்னென்ன செய்யணும்னா, இன்றைக்கி நாம் தமிழருக்கு 36 லட்சம் வாக்குகளுக்கு மேலே இருக்குது. இது என்னுடைய கணிப்புப்படி 50 லட்சத்துக்கு மேலே போகும்.
இது வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழருக்கு உறுப்பினர்கள் குறைவே, ஆனால் வாக்காளர்கள் அதிகம். ஆமாம், அது அவங்களுக்கு வந்து உணர்வுபூர்வமாக ஆதரவாளர்கள் அதிகம். அவங்க எங்கேயுமே வந்து முன்னாடி நீங்கள் நின்று வேலை பார்க்குறதோ இல்லை இது பண்ணுறதுலையோ இல்லை, அதையும் கடந்து வெளிநாடுகள்லாம் வந்து டிக்கெட்டை போட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து தம்பி தங்கைகள்லாம் வேலை பார்க்குறாங்க. அவர்கள் ரொம்ப தீவிரமானவர்கள். அதை கடந்து மேலோட்டமாக ஓகே நமக்குன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து புரிதலாக தமிழர்கள்ட்ட உருவாயிருக்கு. இன்னொன்று, தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு தேர்தல் காலத்தில் அது ஒரு முக்கியமான கருத்துருவாக்கமாக இருக்குது அப்படிங்கிற நிலையை சீமான் உருவாக்கியிருக்காருங்கிறதே மிகப்பெரிய சாதனைங்கிறார். அது என்ன அளவில் நான் கவனித்த வரைக்கும், ஒரு அரசியல் கார்ட்டூனிஸ்டாக நான் தொடர்ந்து இதை கவனிக்கிற வரைக்கும், இப்படி ஒரு எண்ணத்தை தமிழ் தேசியர்களிடம் உருவாக்கியது, தமிழர்களிடம் உருவாக்குனதே சீமானவர்களுடைய மிகப்பெரிய சாதனை. நீங்கள் ஆரியத்தை எதிர்ப்பது, இந்துத்துவத்தை எதிர்ப்பதை விட திராவிடத்தை எதிர்ப்பதும், திராவிடத்தை கதற விடுவதும், திராவிடத்தை கதிகலங்க வைப்பதும் மிகப்பெரிய சாதனை. அதை சமகாலத்தில் சீமானவர்கள் செய்து முடித்திருக்கிறார். அதன் பயணத்தை அந்த ஒலிம்பிக் ஜோதியை அடுத்தடுத்து கொண்டு போகிறது மூலமாக தான் இந்த தமிழ் தேசியம் நிலைத்து நிற்கும். இது தமிழர்களுக்கான மிக முக்கியமான அவசியமான காரணம். இன்னொன்று, என்ன இதுவரைக்கும் வாக்கு செலுத்தியவர்கள், செலுத்த போகக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப எளிமையாக செய்ய வேண்டியது, நாம் தமிழருக்கு வாக்காளர்கள் அதிகரிக்கணும்னா நீங்கள் நாம் தமிழருக்கு வாக்களிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 பேர்கிட்ட சொல்லுங்கள். குடும்பத்தில் முதல்ல குடும்ப உறுப்பினர்களுக்கு ஃபோனை போடுங்க. ஃபோனை போட்டு ஒரு 5 பேருக்கு போடுங்க. திரும்ப போட்டு அவன் ஜெயிக்கிறான் இவன் ஜெயிக்கிறவனுக்கு போடணும்னு அவசியம் கிடையாது. நீ நல்லவனுக்கு போடு. முதல்ல நல்ல தமிழினத்துக்கு தேவையானவர்களுக்கு போட வேண்டியது அவசியம். தமிழினத்தை சேர்ந்தவர்கள் அல்லது தமிழ்நாட்டை தமிழர் அல்லாதவர் கூட தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம்ங்கிறது சரியான கருத்து உருவாக்கம். அது நியாயமானது, அறம் சார்ந்தது, இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது, மொழி சார்ந்தது. தமிழ் மொழி வளரும்போது, தமிழ் மொழி வந்து பாதுகாக்கப்படும் போது இங்கே இருக்கிற பிற மொழியினரும் பாதுகாப்பாக இருப்பாங்க, அவங்க மொழியும் பாதுகாக்கப்படும். மிக முக்கியமானது, நான் என் தாய்மொழியை நேசிக்கிறேன்னா நீங்களும் உங்கள் தாய்மொழியை நேசிங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஒரு காலமும் தெலுங்கர்களும் கன்னடர்களோ மலையாளிகளை கூட சேர்த்துக்க முடியாது. அவங்கெல்லாம் வந்து இந்த எப்போவுமே தாய்மொழி பற்றில் சிறந்தவர்கள். அவங்க எங்கே போனாலும் அவங்க மொழியை விட மாட்டாங்க. தெலுங்கர்களும் கன்னடர்களும் தான் தேவையில்லாமல் திராவிட இதுக்குள்ளே சிக்கி அவங்களுடைய தாய்மொழியை இழந்து நம்மளுடைய மொழி அழிகிறதுக்கும் மறைமுக காரணிகளாக இருக்காங்க. அதனால் நீங்கள் தமிழ் மொழி வளரணும் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி உங்களுடைய தாய்மொழி தெலுங்கும் கன்னடமும் உங்களிடம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியமானது. உங்கள் தாய்மொழியை இழந்துடாதீங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தமிழர்களோடு இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறது அது நிறைய பேருக்கு புரியுது. ஒரு அக்காலாம் வந்து சொன்னாங்க, அவங்க அவ்வளோ வெளிப்படைத்தன்மையாக பேசுகிறாங்க ஒரு மைக்கிங்கில். நானே அவங்க திராவிடன் திட்டுறதெல்லாம் வந்து எங்களை தான் திட்டுறாங்க, நான் நாயக பொண்ணு தான். ஆனால் சீமான் பேசுவது சரியானது, அது அறம் சார்ந்தது, அதப்போ அவங்க கூட தான் நம்ம நிற்கணும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இந்த அளவுக்கு பிறமொழியினர் வந்து புரிதலோடு வந்து பேசுகிறாங்க. அந்த எண்ணத்தை அவர்களிடம் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதே மகிழ்ச்சியானது தானே. நீங்கள் திமுக என்ன பண்ணுது, சிறுபான்மையினர்ன்ட்டு சொல்லி இங்கே இருக்க பெரும்பான்மையாக இருக்கிற மொழி சார்ந்த பெரும்பான்மையினர் இருக்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை சிறுபான்மையினர் ஆக்குறாங்க. அவர்களுக்கு பாஜக பூச்சாண்டி, நீ நல்லவன்னா நீ நல்லவன்னு சொல்லு, ஏன்னா நான் என்னெல்லாம் செய்வேன்னு சொல்லு, நீ உன்னுடைய சாதனையான சொல்லி பாஜக வந்துடும் சொல்லி தான் நீ திமுக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் வாக்கு வாங்குற. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களையும் நீ என்ன நல்லது செஞ்சுன்னு சொல்லு, அதான முக்கியமாக இருக்கும். அதை சொல்கிறதுக்கான எதுவும் கிடையாது. இப்படி பூச்சாண்டி கட்டியது. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற பிறமொழியினருக்கும் தேவையில்லாத அச்சத்தை உண்டு பண்ணி அவர்களை தங்கள் பக்கம் திருப்புறதுக்கான வேலை செய்கிறாங்க. இதில் விஜய் வந்திருக்காரு. விஜய் அவருடைய ரசிக மணலை சார்ந்த ஒரு கூட்டத்துக்கான வாக்குகளை அவர் பிரிப்பார். இந்த இடத்துல தமிழர்கள் என்ன முடியும், அவர்கள் பிரித்தாலும் சரி பிரிக்கலாம், அப்படி இருக்கிற தம்பி தங்கைகளை கூட நீங்கள் அவங்கள கடிஞ்சிக்கவே வேணாம். அவர்களுக்கு எப்பா நீ படத்தை பாரு, ரசி, அவர் ஒரு நல்ல நடிக்காரு, சிறப்பாக என்டர்டைனர், அவர் பார்த்தோமா ரசிச்சமா இருங்க. நம்ம வந்து வாக்கு நம் வாழ்க்கையை முடிவு செய்யக்கூடியது. இந்த அடுத்து வரப்போகிற ஆட்சி வந்து மிக முக்கியமான ஆட்சி. அதன் பிறகு வரப்போகிற 31 தேர்தல் இன்னும் அடுத்த முக்கியமான களமாக மாறுது. அதை முடிவு செய்யக்கூடிய களம் வந்து 26 தேர்தல். இந்த தேர்தலில் தமிழர்கள் ஓரணியில் நின்று அது தமிழ் தேசிய கருத்துருவாக்க அரசியல் பக்கம் நிற்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். அப்போ வந்து சீமான் மீது பரவலாக ஒரு சிலர் அப்பப்போ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கும். அதில் ஒன்று ஒன்றா கேட்குறேன், சந்தேகம் இருக்குது, அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்லுங்கள். இன்னொன்று என்னென்னா, சீமான்கிட்ட வந்து மாற்றி பேசுகிறாரு. இப்போ ஒரு நிலைப்பாடு, அப்போ ஒரு நிலைப்பாடு. இப்போ சீமானை பிடிக்குமா, எனக்கு பிடிக்கும், சரி என்ன பிரச்சனை ஓட்டு போட மாட்டேன், இல்லை மாற்றி பேசுகிறாரு, என்ன காரணம் தெரியாது, என்ன சொல்கிறான்னு தெரியாது. ஆனால் அவர் மாற்றி ஒரு முறை பேசுகிறாரு அப்படின்ற ஒரு கருத்து எல்லார்கிட்டையும் பரவலாக இருக்குது. எதனால் அவர் பேசுகிறாரு,
இந்த மாதிரி விஷயங்களை எதுக்கு இல்லை அது வந்து எதில் இந்த விஜய் விஷயத்துல இருந்து தான் வருதுன்னு இல்லை விஜய்க்கு முன்னாடி அந்த பெரியார் விஷயம் அங்கே பேசுனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த காமராஜர் விஷயம் நிறைய அந்த மாதிரி இருக்குது. அதனால இல்லை இப்போ மாற்றி மாற்றி பேசுறதுன்னா இப்போ நான் கூட மாற்றி மாற்றி தான் பேசுனேன். 2009 முன்னாடி வரைக்கும் என்ன கேட்டேன், நான் திராவிடம் பெரியார் உங்களுடைய நிலைப்பாடு பெரியார் தான் எல்லாமே அப்படின்னு தான் நான் எழுதியிருக்கேன் கட்டுரையில். பெரியார் மண்ணுன்னு எழுதியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு நான் வந்து பெரியாரை மண்ணு தான் எழுதுறதுக்கு தயாராக இருக்கேன், கார்ட்டூன் வரைக்கு தயாராக இருக்கேன். ஏன் அந்த டிராவல் நான் ஒரு விஷயத்த உணர்றேன். அப்போ நாளைக்கு இதே தமிழ் தேசியத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அன்னைக்கு அது சரின்னு படுது, இன்னைக்கு உங்களுக்கு இது சரின்னு படுது. ஆனா எனக்கு அன்னைக்கும் இன்னைக்கும் இதுதான் சரின்னு படுது. அது உங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் நான் ஒரு விஷயத்த உணர்றேன், அந்த விஷயம் உணர்றேன் சரின்னு சொல்லும்போது அதை நான் வந்து சொல்றேன் உங்ககிட்ட. நீங்க என்னுடைய முந்தைய பதிவுகளை பார்த்துட்டு பால் அன்னைக்கு இப்படி பேசினார் இன்னைக்கு இப்போ பேசுறாரு மாறி நான் உணர்றேன், நான் ஒரு பயணத்தை கவனிக்கிறேன். நீங்க உணரல, உங்களுக்கு உணர்றதுக்கான காலம் வரலாம், எனக்கு பின்னாடி கூட நீங்க வரலாம், அல்லது உங்களுக்கு எனக்கு முன்னாடி நீங்க போகலாம், உங்க வழியை நான் கூட வரலாம். மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிறது தான் அந்த சொல்லை தவிர வேற மாறாதது இல்லை. எல்லாம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு காலப்போக்கில். இன்னைக்கு தமிழ் தேசியம் வந்து அவசியமானதாக இருக்கு, நாளைக்கு தமிழ் தேசிய கருத்தை வந்து அதுக்கு நேரெதிராக கூட பயணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கூட மாறலாம். அது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு இந்த பயணம் இந்த நிலத்தை இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் ஆள வேண்டும், அப்படிதான் அந்த மொழியும் அந்த இனமும் செழிப்பாக வாழும். இதை நாம சொல்ல வேண்டிய தேவையில்லை. மதிமுகவை சேர்ந்த தனமணி வெங்கட் அப்படிங்கிற ஒரு அம்மையார் சொல்றாங்க, அரசியல் அதிகாரம் இல்லை என்றால் இனம் அழிஞ்சு போகும். யாரு சொல்றாங்க? அவங்க தெலுங்கு மக்கள்கிட்ட பேசுறாங்க. ஏம்மா நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு அரசியல் அதிகாரம் இல்லைன்னா எல்லாம் அழிஞ்சு போகணும், அப்போ நாங்களாம் அரசியல் அதிகாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் எங்கேம்மா போகிறது? எங்களுக்கு இருக்கிறது இந்த ஒரு நிலம் தான், சுற்றி எல்லாம் பற்றி நாங்கள் அங்கேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் இறங்கி கடைக்கோட்டியில் வந்து முட்டு சேர்ந்து நிற்கோம். இதுக்கு மேலே நாங்கள் எங்கே போகிறது? யாருக்குன்னா நாங்கள் அதிகாரத்தை கொடுத்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அதிகாரத்தை மீட்க வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் 1000 ஆண்டுகள் ஆச்சு அதிகாரத்தில் இருந்து. அப்போ இப்போ தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது. நாங்கள் வந்து இழந்ததை மீட்க வேண்டிய தேவையில் இருக்கோம். நீங்கள் ஆதிக்கத்தில் இருந்தவர்கள் தக்க வைப்பதற்கான போட்டியில் இருக்கீங்க. எங்களுக்கு நாங்கள் இழந்ததை மீட்க வேண்டிய போராட்டத்தில் இருக்கோம். எங்களுடைய சில சொற்கள் தவறாகவும் இருக்கலாம், இல்லை கோபத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த தேவை காலத்தின் அவசியம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட வேண்டிய தேவை. தமிழ் நிலத்தையும் இனத்தையும் தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சீமான் வந்து எப்பவுமே பேசிகிட்டே இருக்காரு. ஏன் இந்த தமிழ்நாட்டை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு புரட்சி தமிழர் இல்லையா, அவர் இந்த ஆளக்கூடாதா? இல்லை இதுக்கு முன்னாடி காமராஜர் இந்த தமிழ்நாட்டை அவர் ஆண்டது இல்லையா? இப்போ வர ஆட்சியை பிடிக்கணும்னு துடிக்கிற விஜய் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர் இல்லையா? ஏன் சீமான் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆளணுமா? எதனால் இந்த முரண்பாடுகள் இருக்கு? நல்ல கேள்வி. இப்போ எடப்பாடி பழனிசாமியோ அல்லது விஜய் அவர்களோ இவர்களிடம் வந்து தமிழ் தேசிய அரசியல் கருத்தியல் அரசியல் துளியும் கிடையாது. இல்ல அரசியலுக்கும் மக்களுடைய கருத்துக்கள் அதைத்தான் சொல்றேன். அதைதான் சொல்றேன். இல்ல ப சிதம்பரம் தமிழன் தான். சிதம்பரம் தமிழராக அவர் நடந்துக்கிட்டாரு. 2009 யார் பக்கம் நின்றார்? சிதம்பரம் யார் பக்கம் நின்றார்? இப்போ சிதம்பரத்தோடைய மனைவி தமிழர் தான். யார் பக்கம் நின்றார்? நீட் தேர்வு வந்து அந்த அம்மா தான் வாதாடி கொண்டு தமிழ் உணர்வு இல்லை. அதைத்தான் சொல்றேன். வெறும் நான் தமிழனா பிறப்பதனாலே இல்லை, நம்மளை விட தமிழை நேசிக்க விட பிறமொழியினர் இருக்காங்க, அவ்வளோ தீவிரமாக இருக்க புரிதலோட என்னை பயணிக்கிறாங்க. அண்ணன் ஸ்ரீதர் அண்ணன் பேசுறது முன்னாடிலாம் நம்ம பேசுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நாம் தமிழில் இருக்க வழக்கறிஞர் அண்ணன் ஸ்ரீதர் தெலுங்கர் தான், தன்னை தெலுங்கர்னு அறிவிச்சுக்காரு. ஆனால் அவர் இந்த தமிழ் தேசியர் தமிழர்கள் பேசுறதை விட தீவிரமாக தமிழ் தேசிய அரசியலே அவர் பேசுகிறார். ஏன்னா அது நியாயம்னு அவர் உணர்றார். நான் பெருமொழினா இந்த நிலம் எனக்கு பாதுகாப்பான இடத்த கொடுத்துருக்கு, இந்த மக்களுக்கு நான் நேர்மையாக இருக்கணுங்கிற வெளிப்படைத்தன்மை இருக்குல்ல, அது பாராட்டுக்குரியது. அதான் சரி. ஒரு பச்சை தமிழனா இருப்பதன் மட்டுமே வந்து தகுதி அப்படின்னு நான் நினைக்கல. அந்த அரசியலை புரிதலோட, அந்த கருத்தியல் அரசியலை புரிதலோட அதை அணுகக்கூடிய ஒரு தலைமை வரணும். இல்லைன்னா வெறுமனே தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டீங்கன்னா உங்களை நீங்கள் யாருனாலும் இயக்கலாம், பாஜக இயக்கலாம், திராவிடம் இயக்கலாம், யாரும் உங்களை இயக்கக்கூடிய ஒரு தஞ்சாவூர் பொம்மையாக தான் இருப்பீங்களே வெளியே. சீமானும் அது மாதிரி பிஜேபி இயக்கக்கூடிய ஒரு ஆளாக தானே இருக்காரு. சீமான் அப்படி இயக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி இல்லாத போது விஜில் அமைப்பில் போய் எப்படி பேசினார்? ஏன் பேசினாரு? விஜில் அமைப்பில் போய் என்ன பேசினார் இருக்குல்ல, பாரதியை கொண்டாடுறார், பாரதியாரே பேசுறாரு. ஆமா, பாரதியாரே நான் தமிழனா கருதுறேன், பாரதியாரே நான் கொண்டாடுறேன், நான் எங்கனாலும் போய் பேசுவேன், பாகிஸ்தான்ல கூட போய் பேசணுங்காரு. என்ன பிரச்சனை? சரி, அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பாரதியாரை ஏத்துக்கிறாங்க, நீங்க பாரதியார் ஏத்துக்கன்னு சொல்றீங்க விஜில் அமைப்புல. அங்க இருக்கிற அமைப்புல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாரதிதாசன் ஏத்துக்கிறது தயாரா இருப்பாங்களா? யாரு?
அது அவர்களோட பிரச்சனை. நான் ஏற்றுக்கிறேனா இல்லையா, நான் நல்லவனா இருக்கணுமா இல்லையாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். மற்றவன் நல்லவனா இருக்கானா இல்லையாங்க, அவன் குடிச்சது சாக்கடையில் விழுறான் புரண்டு கிடக்காங்கிறது அது அவனுடைய பிரச்சனை. நாங்கள் தமிழர்கள் தமிழை கொண்டாடக்கூடியவர்களை நாங்கள் மதிக்கிறோம், போட்டுக்கிறோம். அதுதான் சரியானது. அதில் போய் அவர் வந்து சங்கியை ஆதரித்து அல்லது வந்து ஆர்எஸ்எஸ்ஸை ஆதரித்து அல்லது பாஜகவை மோடியை ஆதரித்து அவர் நியாயப்படுத்தி பேசினால் நீங்கள் அதை கேட்கலாம். நம்மளும் வந்து சேர்ந்து போட்டு அடிக்கலாம். அவர் போய் கருணாநிதி மாதிரி மோடி நல்லவர்னு சொல்லிட்டு இருந்தாரா? இல்லை வந்து அவர்கள் முதல்ல இப்படி கேட்குறதே இதானது. அதாவது பாஜக கூட கொஞ்சி குழாவுறது தான் திராவிடத்தின் வழக்கமே, திமுகவின் வழக்கமே. இன்னைக்கு வந்து நம்ம கொளாரக்கூடாது. நம்ம இது கொஞ்சி குழாவுறமோ இல்லையோ, ஆனால் இவருடைய அரசியல் என்ன, அதையே செய்கிறது தான். ஏற்கனவே செஞ்சவர்கள் தான், கூட்டணி வைத்தவர்கள் தான். ஜெயலலிதா கூட அதை தூக்கி தூரப்பட்டு போயிடுச்சு அந்த அம்மா. ஆனால் அதை பாதுகாத்து அதை வளர்த்து அந்த ஆட்சியை முழுமையாக தக்க வைத்தவர்கள், அனுபவித்தவர்கள் இந்த கூட்டம்தான். இந்த கூட்டம் நமக்கு வந்து பாஜகவை பற்றி வகுப்படுத்திக்கிட்டு இருக்கு. 2002 குஜராத் கலவரத்தில் வந்து அதுக்கு இதாக இருந்தவர்கள் நாடாளுமன்றத்தில் கடுமையான எதிர்ப்புகள் நடந்தப்போ அதை முட்டு கொடுத்து பேசியவர்கள் தான் அந்த கூட்டம். இப்படி இவர்களுடைய வாடிக்கை இது. மற்றவர்களை வந்து பி டீமு அந்த டீம் இந்த டீம்னு சொல்கிறது இவர்கள் வாடிக்கை. ஆனால் முதன்மையான டீமே இவர்கள் தான். ஏ டீமே இவர்கள் தான். மீண்டும் ஒரு நாள் நிகழ்ச்சி சந்திப்போம்னா. நன்றி.